ஹாய் எவ்ரிவன். இந்த வீக் அதாவது இந்த 10 டேஸ் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஃபுட்டிங் போட்ட இடத்துலலாம் வந்து ஃபவுண்டேஷன் வந்து போட்டாச்சு. கான்க்ரீட் போட்டுட்டு அதுக்கு மேலே இப்போது மண் மூடிட்டுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் மூடிட்டு அதுக்கப்புறமா இங்கே சென்டரில் வந்துட்டு காலம்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே என்ன மெத்தடில் பண்ணுறாங்கன்னா செங்கல் கட்டி உள்ளே வந்து கான்க்ரீட் போட்டு ஃபில் பண்ணுற மெத்தடில் தான் பண்ணுறாங்க. ஸோ சைட்லலாம் காம்பவுண்ட் வால் ஒட்டி வர்றதுனால அங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவுண்டர் பீம் கொடுத்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு சண்டேங்கிறனால நாங்களுமே வந்து கொஞ்சம் தண்ணி விட்டோம். மார்னிங் அவங்க விட்டுட்டு போனாங்க. இருந்தாலுமே மதியத்துக்கு அப்புறம் நம்மளும் வந்து க்யூரிங்காக தண்ணி விட்டோம். அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி காலம்ஸ் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு நாள் க்யூரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மண்ணெல்லாம் மூடின பிறகு சென்டரில் நம்ம லேண்ட் சின்னதுங்கிறனால நம்மளுக்கு வந்து ஒரேடியாக வந்து எல்லா எக்ஸ்கவேஷனும் பண்ண முடியல எல்லா இடத்துலையும் காலம்க்கு. ஸோ சென்டரில் அதுக்கப்புறமா தனியாக பண்ணாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் ஸ்டோரேஜ் வந்து ஷெட் போட்டிருக்காங்க. இது வந்து லேபர் ஷெட்டு. இன்னும் வந்து இங்கே பாத்ரூம் ரெடி ஆகலைனால யாரும் வந்து ஸ்டே பண்ணலை. ஸோ அடுத்து சென்டர்லேயும் ஃபவுண்டேஷன் பெட்லாம் போட்டாச்சு. என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா தண்ணி பத்தலை. அதனால் வந்து மறுபடியும் கிணறு வந்து எக்ஸ்ட்ரா ஆழத்துக்கு இறக்கிடும் ஒரு 10 அடிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலம் இந்த சென்டர்லலாம் போட்டு முடித்த பிறகு இந்த 1 வீக் ஆச்சு. ஸோ எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு பிளிந்த் பீமுக்கு பேஸில் பிசிசி போட்டாச்சு. இந்த மாதிரி கண்டினியூஸாக ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.